அதிகப்படியான உயிரிழப்புகள் நடந்த 6 கோவில்கள். உங்கள் ஊரில் இருக்க ஃபேமஸான சிவன் கோயிலை கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. 6வது, திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்க முருகன் கோயிலில் அரசாடி மரணம். இந்த கோவிலில் திருவிழா நடந்தப்ப அந்த கரண்ட் கம்பி இறந்து விழுந்து கிட்டத்தட்ட 13 பேர் இறந்து போயிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதிகப்படியான மக்கள் இருந்தனால அந்த மாட்டி சிக்கி 13 பேர் இறந்து போயிட்டாங்க. 5வது, காமாட்சி அம்மன் கோயிலில் நடந்த கோர விபத்து. இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு தீ விபத்து நடந்தது. கரெக்டாக அது அந்த பூஜை டைம்ல தான் நடந்திருக்கு. அதன் காரணம் மின்கசிவின் காரணமாக தான் நடந்திருக்கு. இந்த விபத்தில் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்டவங்க இறந்து போயிருக்காங்க. 4வதுல சத்யபாபா கோவில், இது ஆந்திராவில் இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட குழப்பம், அந்த உணவு பிரச்சனை காரணமாக அங்கே ஏகப்பட்ட பேர் இறந்து போயிருக்காங்க. இதில் இறந்து போன மக்களோட எண்ணிக்கை மறைக்கப்பட்டதுங்கிறத விட அங்கே என்ன நடந்ததுன்னு இது வரைக்கும் யாருக்குமே தெரியல. அதுக்கப்புறம் 2006ஆம் ஆண்டும் மின்கசிவின் காரணமாக அந்த கோயிலில் விபத்து நடந்திருக்கு. 3வது, மாண்டேர் தேவி கோயிலில் நடந்த விபத்து. இது ஹிமாச்சல் பிரதேசத்தில் இருக்கு. இந்த விபத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 162 பேர் இறந்து போயிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இடி விழுந்ததன் காரணமாக நடந்ததுன்னு சொல்றாங்க சில வதந்திகள் இருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் அந்த நிலச்சரிவு, அதுக்கப்புறம் அவங்களாம் தப்பிச்சு ஓடும் போது நிலச்சரிவு தப்பிச்சு ஓடுனாங்களே, அப்போ பலர் இறந்ததாகவும் சொல்லப்படுது. 2வது, ரத்தியாசிரி கோயிலில், இது புஷ்கரில் இருக்கு. இந்த விபத்து பார்த்தீங்கன்னா 2015ஆம் வருஷம் நடக்குது. இதில் கிட்டத்தட்ட 115க்கும் மேற்பட்டவங்க இறந்து போகிறாங்க. இது பார்த்தீங்கன்னா அந்த பயத்தில் இருந்த மக்கள்லாம் ஓடும்போது அந்த கூட்ட நெரிசல்லாம் அதிகமாக போது அதில் நடந்த விபத்து தான் இருக்கு. முதல்ல சபரிமலையில் 2011ஆம் வருஷம் நடந்த அந்த விபத்து தான். இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 102 பேர் இறந்து போகிறாங்க. மகரஜோதிக்கு மகர விளக்கு. ஸோ அதை பார்க்கும்போது அந்த கூட்ட நெரிசலில் நெருக்கி மூச்சு விட முடியாமல் மூச்சு தண்ணி கீழே சில பேர் விழுந்து அவங்க மேலாம் நடந்து அவங்களும் இறந்ததா பல கதைகள் இருக்குது.